இந்தியால கிட்டத்தட்ட 25 கோடி மாணவர்கள் இப்போ ஆன்லைன்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிட்டு இருக்கு. இது வெறும் டெக்னாலஜி மாறுறது மட்டும் இல்ல, நம்மளோட கத்துக்கிற முறையே மொத்தமா மாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் அட்டென்ஷன் எக்கானமி. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஏதோ கதை இல்ல, உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். யோசிச்சு பாருங்க, ஒரு லைவ் பேங்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் அவரோட சக ஊழியர்கிட்ட காதுல சொல்றாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஏதோ ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா நாம பேசிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம பார்க்கறது உண்மையிலே கல்வியா இல்ல வெறும் என்டர்டெயின்மெண்டா? படிப்புங்கிறது ஒரு பொழுதுபோக்கா மாறிட்டு வர்ற இந்த காலத்துல நிஜமான கற்றலுக்கு எங்க இடம் இருக்கு? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடு எங்க அழியுது? அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சம்பவம், அது ஏதோ 1-2 இடத்துல நடக்கிறதில்ல. ஆன்லைன் டீச்சர்ஸ் மேல இருக்கிற ஒரு பெரிய ப்ரெஷரோட வெளிப்பாடு தான் அது. இன்னைக்கு ஒரு டீச்சரோட வேலை பாடம் நடத்துறதோட நிக்கிறதில்ல. அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிறவங்களா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ டீச்சர்ஸ் கிட்டயே 2 விதமான முகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் உண்மையிலே அறிவை வளர்க்கணும்னு நினைக்கிற நம்மளோட பாரம்பரிய டீச்சர். இன்னொரு பக்கம் கிளிக்குக்காகவும் வியூஸ்க்காகவும் என்ன வேணாலும் பண்ற ஒரு என்டர்டெய்னர். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவுங்கிறது மாறி ஒரு கஸ்டமர் கிரியேட்டர்ங்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா மாறிடுது. ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை ஒரு செகண்ட் கூட விடாம புடிச்சு வைக்கணும்னு டீச்சர்ஸ் பண்ற விஷயங்களை பாருங்களேன். கிளாஸ்ல லவ் சீன் போடுறது, டபுள் மீனிங் ஜோக்ஸ், பாடம் எடுக்கும்போதே டான்ஸ் ஆடுறதுன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இங்க போட்டி புக்ஸோட இல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோடவும் யூடியூப் ஷார்ட்ஸோடவும் தான். மொத்தத்துல எஜுகேஷனே ஒரு ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு டீச்சர்ஸ் மட்டும் தான் காரணமா? இல்லவே இல்ல. நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையிலயும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்டால ஒரு விஷயத்துல எவ்ளோ நேரம் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியும்? 1 நிமிஷமா இல்ல 30 செகண்டா? நான் சொல்ற பதில் உங்களை கண்டிப்பா ஷாக் ஆக்கும். வெறும் 8 செகண்ட் தான். ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோட கவனத்தை விட இது கம்மின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இதுதான் இன்னைக்கு ஆன்லைன்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேன். இந்த டிஜிட்டல் உலகத்துல கவனங்கிறது உண்மையிலேயே தங்கத்தை விட ஒரு விலை மதிப்பு இல்லாத விஷயமா மாறிடுச்சு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜேஇ, நீட், யூபிஎஸ்சி மாதிரியான கஷ்டமான எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய பெரிய சயின்ஸ் ஃபார்முலாவையும் நீண்ட வரலாற்று சம்பவங்களையும் வெறும் 8 செகண்ட்ல எப்படிங்க புரிய வைக்க முடியும்? இதுக்கு வாய்ப்பே இருக்கா? நம்மளோட உண்மையான எதிரி போர் அடிக்குதுங்கிற உணர்வு இல்ல. ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை தேடிட்டே இருக்கிற நம்ம மூளை தான். சோஷியல் மீடியால ஒரு லைக் வந்த ஒரு சந்தோஷம் வருது இல்ல? அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நம்ம மனசு கிளாஸ் ரூம்லயே தேடுது. இந்த தேடல் தான் நம்மள கவனச்சிதறலுக்கு அடிமையாக்கி ஆழமா யோசிக்கிற திறனையே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருது. டீச்சரையோ ஸ்டூடெண்ட்டையோ மட்டும் குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? இந்த மொத்த சிஸ்டத்தையும் இயக்குற அந்த சக்தி என்ன? அதாவது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பொருளாதாரத்துல கிரெஷம்ஸ் லான்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கெட்ட பணம் நல்ல பணத்தை விரட்டிடும்னு அர்த்தம். அதாவது ஒரு நாட்டுல தரம் குறைஞ்ச நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்தா மக்கள் நல்ல நாணயங்களை பதுக்கி வச்சுட்டு கெட்ட நாணயங்களை மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ இதே கான்செப்ட் தான் ஆன்லைன் கண்டென்ட் உலகத்திலயும் நடக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த மாதிரி ஜாலியான கிமிக்ஸ் பண்ற கண்டென்ட்டுக்கு ஈஸியா நிறைய கிளிக்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது, அல்காரிதம்ஸ் இத மாதிரி அதிக என்கேஜ்மெண்ட் இருக்கிற வீடியோக்களை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதனால ஆழமான நல்ல விஷயங்களை சொல்ற கண்டென்ட்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம போயிடும். கடைசியில நல்லா பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் கூட இந்த ரேஸ்ல நிக்கணும்னா இதே மாதிரி மேலோட்டமான கண்டென்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் விளங்கிடும். யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு விளம்பரங்கள்ல இருந்து தான் வருமானம். மக்கள் எவ்வளோ நேரம் ஒரு வீடியோவை பார்க்குறாங்களோ அவ்வளோ விளம்பரம் காட்டலாம், அவ்வளோ காசு பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டமே டீச்சர்ஸ் ஆழமான பாடங்களை எடுக்கிறத விட ஈஸியாக வைரல் ஆகிற மாதிரி கண்டென்ட் பண்ண தான் தூண்டும். இது ஒரு முடிவே இல்லாத சக்கரம் மாதிரி சுத்திட்டே இருக்கும். சரி, இந்த கிளிக்ஸுக்காகவும் வைரல் கண்டென்ட்டுக்காகவும் நாம கொடுக்குற உண்மையான விலை என்ன? இதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மனநலமும் நம்ம கல்வியோட எதிர்காலமும் எப்படி பாதிக்கப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதோட விளைவுகள் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸானவ. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன அழுத்தம், பதட்டம் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகுது. முக்கியமா ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அந்த உணர்வு, விஸ்மயம்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு திறனே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகுது. இதுல இன்னொரு மோசமான ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு. அதிக லைக்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக சில டீச்சர்ஸ் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண கிராமத்திலிருந்து வர மாணவர்களையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ கேலி கிண்டல் பண்றாங்க.
இங்க ஈடுபாட்டுக்காக சமத்துவத்தையே பலி கொடுக்கறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை கேட்டதும் கொஞ்சம் நம்பிக்கை போற மாதிரி இருக்கலாம். ஆனா இதுல இருந்து வெளியே வர்ற வழி இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. வாங்க அதுக்கான தீர்வுகளை பத்தி பேசலாம். ஒரு 3 முக்கியமான தீர்வுகள் இருக்கு. 1, டீச்சர்ஸ்க்கு எப்படி என்டர்டெயின் பண்றதுன்னு சொல்லித் தரதை விட்டுட்டு உண்மையிலே டிஜிட்டல் உலகத்துல எப்படி நல்லா பாடம் நடத்தணும்னு பயிற்சி கொடுக்கணும். 2, ஒரு ஸ்டூடெண்டோட கவனத்தை காசு பார்க்குற ஒரு பொருளா நினைக்காம அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பா நாம பார்க்கணும். கடைசியா, மேலோட்டமான கிளிக்ஸை விட அறிவுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு ஆன்லைன் கல்வி சூழலை நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். ஒரு மாணவனோட கவனம்ங்கிறது பணமா மாத்தப்படுற ஒரு வியாபார பொருளா, இல்ல ஒரு ஆசிரியராலும் இந்த சமூகத்தாலையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?